இருக்கும் என கவிஞர் பாரதி மோகன் அவர்களிடம் கேட்டபோது, வாழ்வு என்பது மிக அழகானது அப்படிங்கறது இருக்கு இல்லையா. இந்த உலகத்துல எல்லாமே அழகுதான். பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாமே காரண காரியத்தோட தான் இருக்கு அப்படிம்பாங்க. அது போலதான் நாம என்ன மனநிலையில இருக்கிறோம் அப்படிங்கறதான் புறப்பொருள் நமக்கு வலியவோ துன்பத்தையோ ஏற்படுத்த தவிர எல்லாமே மிகச்சரியாக தான் நடந்திருக்கு. மனம் என்பதுதான் மிகப்பெரிய நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் என்பதுதான் மிகப்பெரிய வரம்னு சொல்லுவாங்க. நிகழ்வை இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இப்படியாக இருக்கலாம் அப்படிங்கறத மனம் தான் மாத்தி பார்க்கறத தவிர மற்றபடி இங்க எல்லாம் ஒரே விஷயமா தான் நடக்குது. காதலியை பார்க்கிறார் அல்லது ஒரு பிடித்தவர்களை பார்க்கிறார். அப்போ எல்லாமே அழகா இருக்கு. அவங்க போட்டிருக்க ஆடை நல்லா இருக்கு, அவங்க நடந்து வர அழகு நல்லா இருக்குது, அவங்க பேச்சு நல்லா இருக்கு, அவங்க மனம் நல்லா இருக்கு. எல்லாத்த விட எல்லாமே அழகா இருக்கு. நம்ம போய் தனியா ஒரு இடத்த எப்படி சொல்றது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அது போல தான் இந்த கவிதையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கவிஞர் பழனி பாரதி ஒரு கவிதை சொல்றாரு, 100 கிளை நீட்டி 1000 பூ பூத்து லட்சம் இலையசைத்தால் உன் அழகில் எங்கன அமரும் இச்சிறுகுருவி அப்படின்னு கேட்கிறாரு. மிக அழகா, இந்த உலகமே அழகானது. இது அழகா தெரியும் போது நாம எங்க இருந்தா என்ன அப்படிங்கறது தோணும் இல்லையா. இப்படியான பரவசமான ஒரு நிலையை கவிதை எழுதுறது தான் பழனி பாரதியுடைய கவி ஆளுமையில கருதுறேன். காதலில் மிக அழகானது காதலி மட்டுமல்ல, காதலி வைத்திருக்கிற பொருட்களும் கூட அந்த காதலை போலவே அழகானது. அப்படி பார்க்கும்போது அவ கையில் இருக்க வளையலா, அவ காதுல இருக்க தோடா, அவ கால் கொலுசா, இல்லை காலில் இருந்து இருக்கிற செருப்பா, அவள் வைத்திருந்தா எல்லாமே அழகுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவர் மிக அழகா சொல்றாரு, உன் கைப்பையை ஒரு நாள் திறந்து பார்த்தேன், ஒரு நிலவும் 2 வானவில்லும் இருந்தன அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகு பாருங்களேன். இது காதலி அப்படின்னு ஒரு குறியீடா நம்ம பாத்துக்கிட்டா கூட அன்பும் பேரன்பும் தான் இந்த கவிதைக்கான மூலம். எல்லா நிகழ்வுமே திரும்ப திரும்ப நடக்காது, ஒரு முறைதான் நடக்கும். அந்த ஒரு முறை எப்படிப்பட்டது அப்படிங்கறது தான் நம்ம வாழ்வை இருத்தலை நியாயப்படுத்துகிற உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. இத மிக அழகா சொல்றாரு. ஒரு வாட்டி தான் எல்லாம் நடக்கும், திரும்ப நடக்காது. அந்த ஒரு வாட்டி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கறதா நம்ம வாழ்வை தீர்மானிக்கிற ஒன்னா இருக்கு. நீ ஒரு முறைதான் பார்த்துவிட்டு போனாய், என் வீட்டு ஆளுயர கண்ணாடி உன் நிழற்படமாகிவிட்டது. எவ்வளவு அற்புதம் பாருங்களேன். அந்த நிழற்படம்ங்கிறது ஒரு படிவம். அது துயரா, மகிழ்ச்சியா, அன்பா, என்னவா இருக்குங்கிறது வாசக மனநிலையில உள்ளது. ஒரு கவிதை இப்படித்தான் மொழிகளால் பேசிவிட்டு நம்மை மௌனத்தில் இறக்கிவிட்டு போய்விடுகிறது. நாம் என்னவாகிறோம் என்பது நமக்கே தெரியாமல் போய்விடுவதுதான் மொழியியலின் கவிதையின் அழகு. அதாவது ஒரு கவிதை எப்போதுமே வாழச் சொல்கிறது, வாழ கற்பிக்க சொல்கிறது, வாழ வழி சொல்கிறது. கவிஞர் பழனி பாரதி அவர்களின் கவிதையை இலக்கிய பேழையில் ரசிக்கும்படி தந்தார் கவிஞர் பாரதி மோகன் அவர்கள்.